மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ செவ்வாயுடைய அமைப்புகளை பற்றி சொல்ல போகிறேன். செவ்வாயுடைய அமைப்புகள் சனி, செவ்வாய், ராகு இந்த மூன்றையும் ஒரு நிலையில் நெகட்டிவாகவும், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இந்த மூன்று பேரையும் ஒரு நிலையில் பாசிட்டிவாகவும் புரிஞ்சுக்கும் போது தான் பெரிய அளவில் நமக்கு ஜோதிடம் ஓரளவுக்கு புரிய வரும். ஜோதிடம் புரிய வரணும்னா இந்த மாதிரியான நல்ல கிரகங்கள், கெட்ட கிரகங்கள் இவைகள் கலந்திருக்கக்கூடிய தன்மைகள். யாரோ ஒருத்தருடைய கமெண்ட் கூட பார்த்தேன், செவ்வாய் அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது, இப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது, அதாவது நல்லா இருக்கும்போதும் கெட்டதாக இருக்கும்போதும் நீங்கள் கொடுங்க, உதாரண ஜாதகங்களை காட்டுங்கன்ட்டு. இப்போ கொடுக்க போகிறதே அதுதான். செவ்வாயை புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் கன்னியா லக்னக்காரருக்கும் மிதுன லக்னக்காரருக்கும் செவ்வாய் கடும் துன்பங்களை கொடுக்கக்கூடியவர், பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில். ஆக அதே நேரத்தில் கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் எவ்வளவு பெரிய அமைப்புகளில் இருந்தாலும் பெரிய கஷ்டங்களை அவர் கொடுக்க மாட்டார். ஆக எந்தெந்த லக்னங்களுக்கு செவ்வாய் என்னென்ன மாதிரியான நுணுக்கமான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சரி, செவ்வாய் என்றவுடன் நமக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன லெக்சர் தரேன். ஜாதகத்தை பார்க்குறோம், பார்த்த உடனே அவருக்கு செவ்வாய் தசை வருது. செவ்வாய் தசை வந்த 10ல் ஒரு 10 ஜாதகத்தை ஒன்று எல்லாரும் குருதசை நடக்கிறவங்களா வரமாட்டாங்க, எல்லாரும் சூரிய தசை நடக்கிறவங்களா வரமாட்டாங்க, எல்லாரும் ராகுதசை நடக்கிறவங்களா வரமாட்டாங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா 10 பேர்லேயும் 9 கிரகத்துடைய தசாமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா ஜோதிடருக்கும், தொழில்முறை ஜோதிடர்களுக்கும், மாணவர்களுக்கும். அப்போ தினசரி ஒரு தொழில்முறை ஜோதிடராகவோ 10-20 ஜாதகம் பார்க்கக்கூடியவராகவோ இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? செவ்வாய் தசை நடக்கிறவங்க வரத்தான் செய்வாங்க. செவ்வாய் தசை நடக்கிறவங்க வந்த உடனே கண்ணு எங்கே போகும்? செவ்வாய் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பது போன்ற அமைப்புகளில் போகும். இப்போது நான் சிம்பிளாக தான் சொன்னேன், தனுசு லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்திற்கும் கன்னி லக்கணத்திற்கும் செவ்வாய் தசை வரக்கூடாதுன்னுவேன். வந்தால் வராமல் எப்படி போகும்? எனக்கே செவ்வாய் தசை வந்தது. நான் கொஞ்சம் அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வரக்கூடாது, அப்படி வந்தால் அது நல்ல பலன்களை செய்யாது. சரி, அப்படியே பார்ப்போம். நான் மிதுன லக்கணம், என்னுடைய மிதுன லக்கணம் சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்த காரணத்தினால் என்னுடைய இளைய சகோதரனை பலி வாங்கி என்னையும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்தில் ஒரு 3.5 வருஷம் கடுமையான கெடுபலன்களை செய்து ரோட்லேயே சுற்ற வச்சதுன்னே வச்சுக்கலாம். அதான் உண்மையும் கூட, என்ன வச்சுக்கலாம், ரோட்டில் சுற்றினே ஒரு 3.5 வருஷம். அந்த பிற்பகுதியில், அதாவது 6ஆம் ஆதிபத்தியம் வேலை செய்யும்போது கடுமையான பலன்களாகவும் 11ஆம் ஆதிபத்தியம் கொஞ்சம் ஆறுதலை தரக்கூடிய அமைப்புகள்லேயும் இருந்தது. சரி, இதே மிதுன லக்கணத்திற்கு செவ்வாய் ஒருவனை கோடீஸ்வரன் ஆக்காதா? ஆக்கத்தான் செய்யும். ஆயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருவர் மிதுன லக்கணம் 2ல் செவ்வாய் நீச்சம், பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோடு இணைவு, 10ஆம் இடத்துல குருவோட பார்வை. ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பிறந்தார். அந்த 7 வருஷத்தில் மட்டும் 1000 கோடி ரூபா சம்பாதிச்சார். அவர் ஜாதகம் பார்க்க வரும்போதே நான் டக்குன்னு சொன்னேன், செவ்வாய் தசை கிட்டத்தட்ட 100கணக்கான கோடிகளை கொடுத்துருக்குமே அப்படின்னு கேட்டேன். 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சேன் குருஜி. ஒரு பிராண்டட் பில்டர், மிதுன லக்னம், 2ஆம் இடத்துல சந்திர செவ்வாய் சேர்க்கை, பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரன், குரு இங்கிருந்து அப்படியே அவரை பார்க்குறார். இங்கேருந்து தான் நினைக்கிறேன், ஆமாம், இங்கேருந்து தான் 10ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்கும்போது அந்த 7 வருடமும் மிகப்பெரிய ஒரு 1000 கோடிக்கு மேலே 100கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய தன்மைகளை அதே மிதுன லக்கணத்திற்கு கொடுத்துருச்சு. அப்போ செவ்வாயின் நுணுக்கமான பலன்கள்னால் அப்போ இந்த இடத்துல தான் ஏதாவது வரணும். செவ்வாய் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆர்டிக்கலில் நான் எழுதியிருக்கிறேன், செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சந்திரன் ஒரு குளுமை கிரகம். செவ்வாய் என்றவுடன் உங்களுக்கு மங்கள யோகங்கள் தான் ஞாபகம் வரணும். சனியின் யோகம், சசயோகம், சசி யோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியை நடத்தும் போது, சனியின் நுணுக்கமான யோகங்கள் நடத்தும் போது, நுணுக்கமான பலன்களை நடத்தும் போது சனியால் கிடைக்கக்கூடிய எதையும் நான் யோகம்னு சொல்லவே இல்லை. சனிக்குன்னு ஒரு சசயோகம் இருக்குது. அந்த சசயோகம் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி இருக்குதுன்னா சுபத்துவமாக இருக்கணும். அப்படி இருக்கிறார். கேந்திரங்களில், லக்கண கேந்திரங்களில் சனி ஆட்சி உச்சமாக இருப்பது சசயோகம். சசயோகம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது தான் நான் சொல்கிறேன். சூட்சும ஒளி கோட்பாட்டின் அடிப்படையில் லக்கண கேந்திரங்கள்லேயே அவர் இருக்க வேண்டாம். 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்து சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். இதைத்தான் சனியின் நுணுக்கமான அமைப்புகளில் நம்ம நடத்தணும். என்ன, ரிஷப லக்கணத்திற்கு அவர் ராஜயோகர், 6ல் தான் மறைகிறாரு. ராஜயோகர் கேந்திரத்தில் உட்காந்து பலம் தர வேண்டியதானே? ரிஷப லக்கணத்திற்கு அவர் கேந்திரத்தில் உட்காந்து பலம் தர வேண்டியதானே? இந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. அப்போ செவ்வாய் என்றவுடன் அவர் பேரே மங்களன்.
செவ்வாய் என்றவுடன் உங்களுக்கு மங்கள யோகம் ஞாபகத்துக்கு வரணும். முதல் நிலை யோகம் சந்திரமங்கல யோகம், இரண்டாம் நிலை யோகம் குருமங்கல யோகம். இந்த மங்களன், இந்த செவ்வாய் கடுமையான முக்கால் பாவரான கால் பங்கு சுபத்தன்மை கொண்ட சனி முழு பங்கு பாவர். எந்த சூழ்நிலையிலே எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும், எந்த பக்கம் புரட்டி போட்டாலும், குப்புரடிக்க போட்டாலும், மல்லாக்க பார்த்தாலும் சனிக்கிட்ட எந்த நல்ல அமைப்பும் கிடையாது. அதே நேரம் ஒரு மாதிரியான சூழலில் கால் சதவிகிதம் 25% எப்பேற்பட்ட ஆளுக்கும் நல்லதுகளை செய்யக்கூடிய முக்கால் பாவர் கால் சுபர். நம்ம கால் சுபர்லாம் இதில் சொல்ல மாட்டாங்க, அது நம்மளா தான் லாட்ரல் திங்கிங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். சனி முழு பாவர், செவ்வாய் முக்கால் பாவர், அதாவது கொடுமைகளை 3/4% தரக்கூடியவர். லாட்டரல் திங்கிங் அடிப்படையில் அந்த இடத்துல கொடுமைகளை தந்தாலும் கூட 1/4 பங்கு நன்மைகளை தருவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சனி 100 கொடுமைகளை தர ஆரம்பிக்கும் போது 100% கடுமையான கெடுபலன்களை தருவார். 19 வருஷமும் ஒருத்தன் கெட்டுப்போனால் என்ன பண்ணுறதுன்றதுக்காகத்தான் புக்திகள் அந்தரங்கள் வருகின்றன. என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு 4 கிரகம் 3 கிரகம் நல்லதை செய்யும். பாபரான சனி தசை ஒருத்தருக்கு அவுட்டு, அவருக்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு 4 கிரகமும் யோக கிரகம். அப்போ சனி திசையில் சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு கிரகம் வரும்போது கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரியான சூழலை உண்டாக்கு வரல. அதே மாதிரி தான் நீங்கள் செவ்வாய்க்கும் புரிஞ்சுக்கணும். சனிக்கு எந்த யோகங்களையும் சொல்லாத நான் செவ்வாயின்னு வந்துட்ட போது மங்கள யோகங்களை எடுத்துருவேன். மங்கள யோகங்கள் அபாரமான நல்ல யோகங்கள். அதே நேரத்தில் ருசக யோகம் அப்படிங்கிறத கூட நான் விமர்சிப்பேன். ஏன்னா அந்த மங்கள யோகங்கள் சுபத்துவத்தால் உண்டாகக்கூடியவை. செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் சனிமங்கல யோகம்னு சொல்லப்படலை. செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் சனிமங்கல யோகம் என்று சொல்லப்படலை. முழு சுபர்களான 3 பேர் மட்டும் அவரோடு சேரும்போது, புதனுக்கு கூட புதமங்கல யோகம்னு சொல்லப்படலை. அவரும் ஒரு டபுள் கேம் ஆடுற பார்ட்டி தான். அரை சுபராகவும் அரை பாவராகவும், பாவரோடு சேரும்போது முழு பாவராகவும், சுபரோடு சேரும்போது முழு சுபராகவும், அப்படியே அருமையான அந்த டபுள் மைண்டட், டபுள் நிலைமை, இரட்டை நிலைமையோடு கொண்டவர். ஆனால் முழுமையான சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிரன் சந்திரன் இவர்களோடு அவர் சேரும் பொழுது, சந்திரனோடு சேரும்போது சந்திரமங்கல யோகம், சுக்கிரனோடு சேரும் பொழுது சுக்கிரனுடைய சமஸ்கிருத பேரான பிருகுமங்கல யோகம். சுக்கிரனுக்கு சமஸ்கிருத பேர் பிருகு. நம்ம சுக்கிரனே கூப்பிடுவோம், சுக்கிரனும் சமஸ்கிருதம் தான். ஆக நம்ம தமிழில் தான் வெள்ளின்னு சொல்லுவோம். ஆக சுக்கிரமங்கல யோகம் பிருகுமங்கல யோகம். குருவோடு சேரும்போது மிக அற்புதமான குருமங்கல யோகம். ஆக இந்த மங்களன் என்கின்ற இந்த செவ்வாய் எப்போது ஒரு நிலையில் சுபத்துவமாக மங்கள யோகத்தை தரக்கூடிய குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனோடு அல்லது பௌர்ணமி நெருங்கிய தேய்பிறை சந்திரனோடு பஞ்சமி திதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறத நான் இப்போ போன வாரத்திலேயே போன சனியின் அமைப்புகளிலே சொன்னேன் இல்லையா? வளர்பிறை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி. வளர்பிறை பஞ்சமி திதிக்கு மேலாக தேய்பிறை பஞ்சமி திதிக்கு உள்ளாக அவர்கள் அந்த சந்திரன் இருக்கும் பொழுது, இந்த இடத்துல அவர் தேய்பிறையாக இருந்தாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லை. பௌர்ணமியை விட்டு விலகி 5 நாள் தான் ஆகுது. மங்கள யோகத்தை நல்லாவே செய்வார். அப்போ அந்த குருமங்கல யோகம், பிருகமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் என்கின்ற இந்த 3 மங்கள யோக அமைப்புகளில் செவ்வாய் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல அளவில் தன்னுடைய காரகங்கள், இரண்டாவதாக ஆதிபத்தியங்கள், முதல் நிலையாக தன்னுடைய காரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி, இந்த மாதிரியான அமைப்புகளில் செவ்வாய் மிக நுணுக்கமான பலன்களை செய்வார். அன்பு மாணவர்களே, செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் கண்ணு போயிடக்கூடாது. திருப்பி ஒரு இரு வரியாவது அந்த கிளாஸில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அந்த நட்சத்திரச்சாரம், அந்த லைவில் ஒருத்தர் கேட்ட மாதிரி, நான் உங்கள் பயங்கரமான ஸ்டூடெண்ட்டு, உங்களை தவிர நான் வேறு யாரையும் பார்க்குறதில்லன்னு சொல்லிவிட்டு ராகு இந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார்ல சார் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொன்னார். அப்போ தான் அதெல்லாம் டக்குன்னு எனக்கு புரிஞ்சிடும் என்கிட்ட பேசும்போது. எந்த நேரத்தில் நட்சத்திரம் என்று வருகிறீர்களோ அந்த இடத்துல எந்த விதத்திலையுமே அந்த இடத்துல பலன்களை நீங்கள் எடுக்க முடியாது. இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த கிரக சேர்க்கை, கிரக பார்வை என்கின்ற
இந்த ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் ஆகிய இந்த அமைப்புகளோடு அப்படியே வலுவாக யோகங்களை புரிந்து கொள்ளும் போது செவ்வாய் என்ன செய்வார், நுணுக்கமாக என்ன செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மிதுன கன்னியா லக்கணங்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் செய்ய முடியாதவரான செவ்வாய் கூட குரு பிருகு சந்திர மங்கள யோகத்தில் இருக்கும் பொழுது, சரியான இடத்துல அவர் அமையும் பொழுது, அவர் இப்போது நான் சொன்ன மாதிரி நீச்சனாகத்தான் இருக்கிறார். ஒரு மிதுன லக்ன ஜாதகர் சொன்னேன் இல்லையா, 1000 கோடி ரூபாய் கட்டிடங்களில் ரியல் எஸ்டேட்டில் சம்பாரிச்சார். இந்த மாதிரியான கொட்டு 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 என்று அவருடைய காரகத்துவங்களில் கொட்டி கொடுத்துருவார். அப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி சனிக்கு விளக்குன மாதிரி செவ்வாய் எந்த லக்னம், நான் பாலபாடமாக அடிப்படை வகுப்புக்கு போகிற மாதிரி அப்படி ஆகிடும். உயர்நிலை வகுப்பு இது. உயர்நிலை வகுப்பு நான் கமெண்டெல்லாம் பார்க்க போகிறதில்ல. இந்த உயர்நிலை வகுப்பில் முதல்ல செவ்வாய் யாருக்கு நன்மைகளை செய்வார், பேசிக் நன்மையை செய்ய முடியாத இடங்களில் எப்படிப்பட்ட நிலைகளில் இருப்பார், நன்மையே செய்ய முடியாத ஒருவருக்கு எப்போது அதிக நன்மைகளை செய்வார், யாரோடு சேர்ந்தால் நன்றாக இருப்பார், யாரோடு சேரலாம் சேரக்கூடாது, எங்கே இருக்கலாம் இருக்கக்கூடாது. இது தாங்க செவ்வாயுடைய நுணுக்கமான விளக்கம். இவ்வளவுதான் செவ்வாய். செவ்வாய்க்கு 3 யோகங்கள் நல்லது. இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் எதிரணி கிரகம், புதனோடு சேர்றத மங்கள யோகமாக சொல்லலை. செவ்வாய்க்கு எதிரணி கிரகங்கள் 3, சுக்கிரன் சனி புதன். அதுலேயும் செவ்வாய்க்கு தவிர்க்க முடியாத எதிரி அப்படின்னு பார்த்தா சனி கூட கிடையாது. ஏன்னா சனியின் வீட்டில் தான் அவர் உச்சமடைவார். புதன் தான் தவிர்க்க முடியாத எதிரி. ஏன் புதன் தவிர்க்க முடியாத எதிரி? செவ்வாயின் வீடுகளான மேஷ விருச்சிகத்திற்கு எதிர் வீடுகள் புதனுடைய வீடுகள். ஒவ்வொன்றையும் அப்படியே நுணுக்கம் இதுக்கெல்லாம் எழுதி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது என்னால். இதெல்லாம் ஏற்கனவே நான் பாடமாக நடத்திட்டேன். செவ்வாயுடைய மேஷ விருச்சிகத்திற்கு எதிர் வீடுகள், விருச்சிகத்திற்கு எதிர் வீடு மிதனம், மேஷத்திற்கு எதிர் வீடு அப்படியே 6-8 வீடுகள்னு வரும். அந்த 6-8 எதிர் வீடுனா நேர சுக்கரனுடைய வீடு வந்துடும். எதிர் 6-8 வீடுகள், அந்த 6-8 வீடுகள் எதிரிகளாக கொல்லப்படுகின்றன. அப்போ புதன் அவருக்கு உண்மையிலே பெரிய எதிரி. சில பஞ்சாங்கங்களில் சம்மன்னு சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் காதிலே போட்டுக்காதீங்க. எத்தனையோ பஞ்சாங்கங்களை பார்த்துட்டேன். வேணாம், பஞ்சாங்கங்களில் ஒருத்தர் நட்புன்னு போடுவார், ஒருத்தர் பகைன்னு போடுவார். அது கேட்டால் அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குன்னுவார். இந்த சூத்திரங்கள்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நேரெதிராக வகுப்புகள் நடத்தி இருக்கிறேன். உண்மையிலே சொல்லப்போனால் ஆந்திர முறை அமைப்புள்ள, தெலுங்கில் ஆந்திர முறை அமைப்புள்ள குருவும் சந்திரனும் எதிரி. அதுக்கு என்ன காரணம்னா, தனுசு லக்னத்துக்கு அவர் சந்திரன் 8ஆம் வீடாக வர்றதுனால. ஆந்திரா முறை அமைப்புள்ள தெலுங்கு பஞ்சாங்க அடிப்படைகளில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜோதிட முறைகளில் குருவுக்கும் சந்திரனுக்கும் எதிரி, கடுமையான எதிரி. தனுசு லக்னத்துக்கு அவர் 8ஆம் அதிபதியாக வர்றதுனால. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மொத்தமான இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு அமைப்புகளை கணிக்கக்கூடிய மாணவர்கள் எதிலையும் மனசை கொண்டு போயிட வேண்டாம். அப்போ புதனோடு சேருவது, சனியோடு சேருவது இரண்டுமே அவருக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்யாது. குறிப்பாக புதன் செவ்வாயோடு சேர்வது அவருக்கு டிஸ்டர்பாக கொடுக்கும், புதன் சனியோடு சேருவதும் அவருக்கு டிஸ்டர்ப் கொடுக்கும். ஆக செவ்வாய் ஒரு இடத்துல நுணுக்கமான பலன்களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே செவ்வாய் என்ன 3, 6, 10, 11 வந்துடுவோம். மூல நூல்களில் என்ன வருது, 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் தான் நல்ல பலன்களை தருவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த பொதுவான பலன்களை என்றைக்குமே பார்க்க வேண்டாம். கேந்திர கோணங்களில் இருந்தால் செவ்வாய் நல்ல பலன்களை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், அந்த ரியல் எஸ்டேட் அதிபருக்கு சந்திர செவ்வாய் இந்த இடத்துல இது மாதிரியான ஒரு அமைப்புகள் இப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான ஒரு அமைப்புகளில், இந்த சந்திர செவ்வாய் அமைப்புகளில் செவ்வாய் தசை வரும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய யோக பலன்களை செய்தது. செவ்வாய் தசையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆயில்யம் 4ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் தசை வரும்போது மிகப்பெரிய சரியான பருவம், ஒரு 40 வயசு. ஆயில்யம் 1ஆம் பாதமோ 2ஆம் பாதமோ ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்திருப்பார். இந்த மாதிரியான அமைப்பில் சந்திரமங்கல யோகமும் இருக்கிறது, குருமங்கல யோகமும் இருக்கிறது. இப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சுக்கிரன் கூட 8ல் இருந்திருப்பார். இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் அவர் இருந்தாலும் சரி, இதுதான் முழுமையான சுபத்துவம். இது மாதிரியான ஒரு பில்டரை எனக்கு தெரியும். 1000 கோடி ரூபாய்க்கு மேலே, நூற்றுக்கணக்கான கோடிகள்னு என்னமோ நான் கேட்டதுக்கு 1000 கோடி ரூபாய் செவ்வாய் திசையில் தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னார். இப்போ இந்த பாருங்கள், லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறார்,
லக்னாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் 2ஆம் இடம் தன வீடு வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புள்ள பிறந்திருக்கிறார். இங்கே சுக்கிரனோடு செவ்வாய் பார்க்கக்கூடிய அமைப்பு பிருகமங்கல யோகமும் இருக்கிறது, சந்திரமங்கல யோகமும் இருக்கிறது. குருவின் பார்வை என்கின்ற குருவின் அந்த குருமங்கல யோகம் என்கின்ற குருவின் பார்வை அமைப்போல இருக்கு. இந்த இடத்துல செவ்வாய் போடுன்னு போடும். ஆனால் எல்லாருக்கும் இப்படி இருந்துடுறது இல்லையே. ஒருவருக்கு இதே மிதுன லக்னம் செவ்வாயின் நுணுக்கமான பலன்களில் அப்படியே தலைகளாக மாற்றிக்க வேண்டியதானே. சனி ராகுவோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கின்ற நேரங்களில் அமாவாசை சந்திரனோடு அவர் தொடர்பு கொண்டாலும் கூட பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். சந்திரன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சந்திரன் இருந்தால் கொடுக்கிற கிரகம், கெடுக்கிற கிரகம் இல்லை. சனி கெடுக்கிற கிரகம். சந்திரன் இருந்தால் கொடுக்கின்ற கிரகம்னா என்னன்னா, வளர்பிறையாக இருந்தால் கொடுப்பார், அமாவாசையாக இருந்தால் கம்மன்று இருப்பார். அதனால தான் அமாவாசை சந்திரனுக்கு பார்வை கர்வம் இல்லைன்னு சொன்னது. சந்திர அதியோக அமைப்புகளை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சந்திரனால் கெடுக்க முடியாது. அம்மா எங்கே கெடுப்பா? சோறு இருந்தால் போடுவா, சாப்பிடுவா. தாய் தெய்வத்தை விட மேலான தாய். தாய் எங்கேயுமே கெடுக்க மாட்டா. சந்திரன் தாய், சூரியன் தகப்பன். தாயும் தகப்பனும் எந்த இடத்துலையும் கெடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஓரளவுக்கு அமாவாசையை நெருங்கி இருந்தாலும் ஓரளவுக்காவது ஒளி இருக்கக்கூடிய தேய்பிறை அல்லது அமாவாசையை விட்டு வெளியே வந்த வளர்பிறை அமைப்புள்ள சந்திரன் இருக்கும்போது தன்னுடைய மங்கள யோகத்தை ஓரளவிற்கு சந்திரமங்கல யோகத்தை செயல்படுத்தவே செய்வார். ஆனால் அவர் எந்த நிலையிலும் ஒரே நேரத்தில் சனி ராகுவோடு சேரக்கூடாது. போன இதில் நான் சனியின் பலன்களில் நுணுக்கமான பலன்களில் கேதுவை பற்றி சொல்லலை. அது நம்முடைய சூட்சுமோடு, அதனால் எல்லாத்துலேயும் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துலையும் நாங்கள் கேதுவை பற்றி சொல்ல போகிறதில்ல. செவ்வாய் கேதுவோடு சேருவது சூட்சுமவலு. செவ்வாய் மிக நல்லது. சனி செவ்வாய் ரெண்டு பேருமே அந்த கேதுவோடு சேர்றத சூட்சுமோடுன்னு நான் சொல்லுவேன். ராகுவோடு சேரும் பொழுது தன்னுடைய காரகத்துவங்களை கடுமையாக கொடுமையாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். கேதுவோடு சேரும் பொழுது தன்னுடைய காரகத்துவங்களில் இருக்கக்கூடிய தீய பலன்களை அப்படியே மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி மனிதனுக்கு தேவையான நல்லவைகளை தருகிறார்கள் என்பதை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் நிரூபிச்சிருக்கிறேன். அதனால் அதை இப்போ திருப்பி கொண்டு வர போகிறதுல செவ்வாயுடைய நுணுக்கமான பலன்கள். இந்த இடத்துல மிதுன லக்னம், ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் சனி ராகு, இந்த இடத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். கொஞ்சம் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சனியோடும் ராகுவோடும் அதே நேரத்தில் அஸ்தமனம் என்கின்ற சூரியனோடும், அதையும் மறந்துடக்கூடாது. அஸ்தமன தோஷத்தில் அவர் இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோம், நம்மளே போட்டோம். இப்போ போட்டோமா? இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். சூரிய செவ்வாய் ராகு, செவ்வாய் தசை வரவே கூடாது இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு. சனியின் பார்வையில் இருக்கிறார், சூரியனோடு அஸ்தமனத்தில் இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். செவ்வாய் தசை லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப. இப்போ இந்த இடத்துல புதன் இருந்தால் ஒரு மாதிரி, புதன் அந்த இடத்துல இருக்க முடியாது. இந்த இடத்துல புதன் இந்த மாதிரி இருந்தால் ஒரு மாதிரியாகவும், புதனே 8இல் மறைந்திருந்தால் ஒரு மாதிரியாகவும், புதன் 5இல் மறைந்திருந்தால் ஒரு மாதிரியாகவும், ஒட்டு மொத்தத்தில் இந்த செவ்வாய் தசை ஒரு மனிதனை எந்த விதத்திலும், எல்லா விதத்திலும், எந்த சாரத்தில் இருந்தாலும், இந்த இடத்துல எங்கே இருப்பார்? அனுஷம் கேட்டை விசாகத்தில் இருப்பார். எவ்வளோ பெரிய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த இடத்துல நெருங்கி இருக்கின்ற ராகுவோடு நெருங்கி இருக்கின்ற தூரம், சூரியனோடு நெருங்கி அஸ்தமனம் அடைந்திருக்கின்ற தூரம், சனியுடைய பார்வை வந்திருக்கின்ற தூரம், இது இந்த அமைப்பு அப்படியே ஸ்பீடாக விலகிக்கிட்டே வரும்போது சனியுடைய பார்வையும் சூரியனுடைய நெருக்கமும் ராகுவுடைய நெருக்கமும் எங்கே இருக்கிறது என்பதை பொறுத்து இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து கடுமையான பலன்களை இந்த ஜாதகருக்கு செய்வார். சரி, இதுதான் மிதுன லக்னக்காரருக்கு மிகப்பெரிய கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்தோடு இங்கிருந்து 6ஆம் இடத்தை பார்த்தா கூட சுபருடைய வீட்டில் இருக்கிறாருன்னு வந்துடும். இந்த இடம் தான் இருக்கிறதுலே மிதுன லக்னக்காரருக்கு கடுமையான பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. அதே நேரம் செவ்வாய் புக்தி பெருசாக செய்யாது, தசாநாதனுக்கு அடங்கி செய்யும். செவ்வாய் தசை கடுமையான பலன்களை செய்யும், எண்ணங்க பலன்களை செய்யும். அவருடைய காரகத்துவங்களின் வழியாக கடுமையான பலன்களை செய்யும். என்னங்க அவருடைய காரகத்துவம்? தம்பி, எனக்கு தம்பி கட்ட மாதிரி, தம்பியோடு முரண்பாடு, தம்பியோடு பிரச்சனை, தம்பியால் விரயம், தம்பியே விரயம், சகோதரரால் பிரச்சனை, சகோதரரால் விரயம்.
அடுத்து கட்டிடங்கள் சார்ந்த, இது சார்ந்த, ரியல் எஸ்டேட் சார்ந்த, நெருப்பு சார்ந்த எல்லா தொழில்கள்லையும் நஷ்டம் தான். செவ்வாயுடைய காரகத்துவங்கள் முழுக்க முழுக்க ஜாதகரை அப்படியே சுத்தமாக இது பண்ண பார்க்கும், அவ்வளோதான். சரி, இப்போ இதே கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த கடுமையான பாபத்துவ அமைப்பு, சுபத்துவ அமைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் அப்படியே 12 வீடுகள்லேயும் செவ்வாய் இருந்த பலன்களை வேணால் சொல்கிறேன். இப்போ இதே கன்னி லக்னக்காரர், இந்த கன்னி லக்னக்காரருக்கு என்ன, அதே தான் 8ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளுகிறார் என்கின்ற நிலைமை. இந்தாங்க 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமை 2 இடத்துல வரும். இந்த இடத்துல என்ன நடக்கும்? செவ்வாய் 5லிருந்து தன்னுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 2 இடத்துலையுமே அவர் சனி ராகுவோடு சேரக்கூடாது. இந்த 2 இடத்துலையுமே சனியோடு சேர்ந்திருக்கின்ற செவ்வாய் கர்ணகடூரமான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறேன். இப்போ இந்த 8ஆம் பார்வை அவர் அங்கே 8ஆம் இடத்தை கெடுப்பதற்கு சமம். தன் வீட்டை ஒரு கிரகம் தானே பார்க்கக்கூடாது, கூடுதலாக பாவத்துவமாக இருந்து பார்க்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கிறார், அஸ்தமனத்தை அடைந்திருக்கிறார். இது கடுமையான அமைப்பு. அதே ராகு அல்லது ராகுவை இங்கே போட வேண்டாம், சனியை இப்படி போடுங்க, நீச்ச சனி. ராகுவை கூட விட்டுருங்க, ராகுவை தூக்கி லக்னத்தில் போடுங்க, லக்னம் பாதிக்கப்படுகிறது. இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த இடத்துல செவ்வாய் திசை வருகின்றவர், ஐயா செவ்வாய் திசை வந்துருச்சு, சில விஷயங்களை பளிச்சுன்னு சொல்லித்தான் ஆகணும், எல்லாத்தையும் மழுப்பெல்லாம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப புதன் கேது சேர்ந்திருப்பது ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே ராகு லக்னத்தோடு இருந்து லக்னத்தின் தன்மையை குறைக்கிறார். அங்கே அட்டமாதிபதியாக சூரியன் செவ்வாய் சனி. இந்த இடத்துல நீச்ச பங்கம் சனிக்கு இப்படிலாம் எடுக்க வேண்டாம். செவ்வாய் தசைக்கு எடுக்கும்போது சூரியனோடு எவ்வளவு தூரம் அவர் நெருங்கி இருக்கிறார் என்பதை பார்த்து செவ்வாயின் காரகத்துவங்கள் இந்த இடத்துல கூடுதலாக ஆதிபத்திய அமைப்போலேயும் கெடுதல் நடக்கும். ஆதிபத்திய அமைப்போல் என்ன கெடுதல் நடக்கும்? 8ஆம் இட ஆதிபத்தியம், மரணம், விபத்து, கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம். இப்போ இந்த இடத்துல சனியை அப்படியே விடுங்க, ராகுவோடு சேர வச்சிடுறேன். எல்லா இடத்துலையும் அந்த காம்பினேஷன்களை பார்த்து அந்த காம்பினேஷன்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். அப்போ இந்த இடத்துல வெறும் ராகு, சூரியனை கூட எடுத்துருவோம் நம்ம, வெறும் ராகு, 8இல் செவ்வாய் ராகு. ஆனால் அதே நேரத்தில் சனியின் பார்வை. இதுவும் கடுமையான பலன்களை செய்யும். லக்னாதிபதியுடைய வலுவிற்கேற்ப இதுவும் கடுமையான பலன்களை செய்யும். கடுமையான ஒரு அமைப்புகள் 8ல் செவ்வாய் ராகு நெருங்கி இருக்கின்ற தூரத்தை பொறுத்து 6.5 டிகிரின்றது நான் பாதி நட்சத்திரத்தை சொல்கிறேன். ஒரு டிகிரி, ஒரு நட்சத்திரம் என்பது 13 டிகிரி 20 பாயிண்ட், 13 20 கலைன்னு அர்த்தம். அப்போ அந்த 13 டிகிரின்றது ஒரு நட்சத்திரம், ஒரு அளவை சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு நட்சத்திர தூரத்திற்கு பாதியில் இருக்கும் பொழுது கடுமையான பலன்களையும், 13 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது, ஒரு 6.5 டிகிரியில் இருக்கும்போது மிக கடுமையான பலன்களையும், 13 டிகிரிக்கு உள்ளாக இருக்கும்போது கடுமையான பலன்களையும், 22 டிகிரிக்கு அப்பால் 1.5 நட்சத்திரத்தை தாண்டி இருக்கின்ற தூரத்திற்கு அப்பால் பெரிய அளவில் சோதனைகளையும் செய்யாமல் இருக்கும். இதில் என்னென்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே கெடுதல் தான், எந்த யோகத்திலும் இல்லாமல். மங்கள யோகத்தில் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் அந்த மறைவு ஸ்தானங்களுடைய நல்ல பலன்களை செய்வார். ஒரு சுக்கிரன் இங்கே சேர்ந்துட்டாலோ, ஒரு சந்திரன் இங்கே பார்த்துட்டாலோ, ஒரு குரு இங்கே பார்த்துட்டாலோ இந்த பலன்கள் அப்படியே மாறும். மங்கள யோகத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது ஆதிபத்திய நன்மைகளை செய்வார். 8ஆம் இடத்திலேயே செவ்வாய் இருக்கிறார், 8ஆம் இடத்திலேயே செவ்வாய் இருக்கிறார். சனியும் பார்த்திருக்கிறார், புதன் நீச்சமாக தான் இருக்கிறார். என்ன நடக்கும்? 8ஆம் இடத்தின் நற்பலன் செவ்வாய் தசை மிக பிரமாதமான நன்மைகளை செய்யும். எப்படி செய்யும்? 8ஆம் இடத்தின் வழியாக செய்யும். எப்படி 8ஆம் இடத்தின் வழியாக செய்யும்? யாரையாவது சீட் பண்ணுவார், ஏமாற்றுவார். லக்னாதிபதியின் அமைப்பிற்கேற்ப இப்போ லக்னத்தில் சனியை தூக்கி இங்கே போடாமல் லக்னத்தில் போட்டால் சீட்டிங் பண்ணுவார், லக்னாதிபதியோடு சனியை தூக்கி போட்டால் சீட்டிங் பண்ணுவார். இப்போ அந்த காம்பினேஷனை புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். திடீர்னு தாத்தா செத்து, பாட்டி செத்து, மண், நிலம், பூமி கிடைக்கும். அல்லது என்றைக்கோ ஒரு நாள் தாத்தா உயிர் எழுதி வச்சார், அவர் எழுதி வச்சார், இவர் எழுதி வச்சார், 10 ஏக்கர் காடு உங்களுக்கு தான் சொந்தமாக இருக்கணும், ஒரு வக்கீலோ கோர்ட்டு மூலமாவோ அதெல்லாம் தீர்ப்புகள்லாம் கிடைக்கும்.
இந்த இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல நான் சந்திரனை போடலை. சந்திரனை போட்டால் கூடுதலான அமைப்புகள் இருக்கும். அந்த படிப்படியாக நுணுக்கம் என்று வந்துவிட்ட பொழுது சந்திர மங்கள யோகத்திலும் பிருகு மங்கள யோகத்திலும் குருமங்கள யோகத்திலும் ஒரு சேர அவர் இருக்கும் பொழுது அவர் எந்த பாவகத்தில் இருந்தாலோ எந்த எதிரியாக இருந்தாலோ கன்னியா லக்னத்திற்கு அவர் சுத்த எதிரி. அவர் இருக்கக்கூடாத இடம் 8ஆம் இடம் தான். 5ஆம் இடமும் கூட. ஏன்னா 5ஆம் இடத்துல புள்ளையை கெடுத்து 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ இதே இடத்துல 5இல் உச்சமாக இருக்கிறார். இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் என்ன நடக்கும்? வாழ்நாள் முழுக்க யோக திசைகள் நடந்தால் செவ்வாயுடைய முதல்நிலை சுபத்துவம் செயல்பட்டு அவரே மேஜராக இருப்பார், டிஜிபியாக இருப்பார், இராணுவ அமைப்பில் இருப்பார், அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார். என்றென்றைக்கும் கொஞ்சம் லேசாக லக்னாதிபதி சிலிப்பானா என்ன நடக்கும்? ரவுடியாக இருப்பார். கர்நாடக முதலமைச்சருடைய ஜாதகத்தில் கர்நாடக முதலமைச்சர் மேஷ லக்னம், செவ்வாய் நீச்சம், குரு பார்வை. அதில் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்கிறார். பெங்களூரில் ஒரு சிறு குழந்தையை வந்து கேட்டால் கூட டிகேஎஸ் அவர்கள் மிகப்பெரிய ரவுடி என்பதை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரியான வார்த்தையாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக அது உண்மைதான். அவரை தைரியமாக நாசுக்காக சொல்கிறதா இருந்தால் என்ன, அதீத தைரியமானவர்னு சொல்லலாமா? இதே ரவுடி அமைப்புகள் டீசென்ட் ஒயிட் கலர் அமைப்புகளை ஆன்லைன் கிளாஸில் நடத்தியிருக்கிறேனே, நான் நடத்தின ஜாதகம் மாதிரியே அது இருக்கிறது. அப்படியே பாருங்களேன். செவ்வாயை சனி பார்க்குது. கர்நாடகா சிஎம்முடைய ஜாதகத்தில் கீழே ஒரு கமெண்ட் ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். பெங்களூரில் ஒரு சிறு குழந்தையை வந்து கேட்டாலும் டிகே சிவகுமார் அவர்கள் மிகப்பெரிய ரவுடி என்று சொல்லும் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதான். மேஷலக்கணத்தாருடைய குணம் என்ன? எதையும் வந்து தடாலடியாக செய்தல் தானே. மேஷலக்கணம் தானே வரும். செவ்வாய் நீச்சம், குரு பார்வை, சனி பார்வை. அப்போ குரு பார்வையும் அங்கே இருக்கும், சனி பார்வையும் அங்கே இருக்கும்ல கர்நாடகா முதலமைச்சருடைய ஜாதகத்தை. இதைத்தானே நான் ஆன்லைன் வகுப்புகளில் நிதானமாக நடத்துகிறேன், நுணுக்கமாக நடத்துகிறேன். அப்போ ஒரு பார்வை என்ன செய்யும்? ஒரு குரு பார்வை என்ன செய்யும்? சனி பார்வை என்ன செய்யும்? ஒரே நேரத்தில் குரு சனி பார்வை என்ன செய்யும்? இதெல்லாம் வந்து தெரியணும்ல. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் இப்போ இந்த வாழ்நாள் முழுக்க யோக திசைகள் நடந்தால், சனி திசை, புதன் திசை, கே திசை, சுக்கிர திசை போன்ற அமைப்புகள் நடந்தால், செவ்வாயின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அடிதடி அமைப்புகள், கட்ட பஞ்சாயத்து அமைப்புகள், டீசெண்டான கட்ட பஞ்சாயத்து அமைப்புகள், இராணுவ அமைப்புகள், காவல்துறை அமைப்புகள், கட்டிட அமைப்புகளில் ஜாதகர் கொளிப்பார். செவ்வாயின் நுணுக்கமான பலன்களில் மிக மிக செவ்வாயால் எதிர்பார்க்கப்படுகின்ற லக்கணம் 2 லக்கணம். செவ்வாயால் எதிர்பார்க்கப்படுகின்ற லக்கணங்கள் 2 லக்கணம். என்ன லக்கணம்? கடகம், சிம்மம். இந்த இடத்துல கடக சிம்ம லக்கணங்களுக்கு கடக லக்கணம் யா. கடக லக்கணத்திற்கு ஏற்கனவே ஒரு சிறு வகுப்புல நடத்திருக்கிறேன். செவ்வாய் வந்து 5ல் இருக்கக்கூடாது, செவ்வாய் 10ல் இருக்கலாம். இது ஒரு பேசிக் அமைப்பு. இது கூட மூல நூல்களில் லைட்டாக சொல்லப்பட்டிருக்கு, அதாவது வேறு மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கு. மூல நூல்களில் டக்குன்னு ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. யோ உன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி நீ புரிஞ்சுக்கடா போடா அப்படின்ற மாதிரி போவாங்க. செவ்வாய் பாபராக இருக்கின்ற காரணத்தினால் திரிகோணத்தில் இருக்கக்கூடாது, சுபராக இதை பாவியாக இருக்கின்ற காரணத்தினால கேந்திரத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது அப்படிலாம் சொல்ல வேண்டாம். செவ்வாய் முக்கால் பாபர், எங்கிருந்தாலும் கெடுப்பார் சுபத்துவம் இல்லாமல் இருக்கும்போது, சனிய மாதிரி. அப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சுபத்துவம் இல்லாமல் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் அங்கே ஆண் பிள்ளை அமைப்புகளை தடுப்பார். பிள்ளையால் ஏதாவது ஒரு வகையில் இது அமைப்புகளை தடுப்பார். இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த 2 இடங்கள்லையும் இதை வந்து ஆட்சி உச்சமாக போட்டிருக்கிறேன், பட் எல்லா இடத்துலையும் போடலாம். சரி, இப்போ இந்த இடத்துல ஆட்சி உச்சமாகவே போட வேண்டாம். 12ஆம் இடத்தில் செவ்வாய் மறைந்திருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். இந்த கடகசிம்ம லக்கணங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். 12ஆம் இடத்தில் செவ்வாய் இப்படி இருக்கிறார். அவருடைய வீட்டில் நீச்சனாகி இருக்கக்கூடிய சனியின் பார்வையை பெற்றிருக்கிறார். இந்த இடத்துல என்ன வரணும்? டக்குன்னு நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அடுப்புகளில் ஒரே ஒரு விஷயத்தை லக்கணத்தை உறுதி செய்து கொண்டு நீங்கள் சொல்லிடலாம். உங்கள் ஏரியாக்குள்ளே 100-150 கிலோமீட்டருக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிற, வேறு எங்கேயும் இல்லையா? நீ வெளிநாடு வெளிமாநிலம் போக மாட்டேன், உனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. போனால் கூட ஒரு 6 மாதமோ 3 மாதமோ டூர் போகிற மாதிரி 5 நாள்லேயே திரும்பி வந்துடுவேன். 12ஆம் பாவகம் மிகப்பெரிய அளவில் பாவத்துவம். இங்கே 8லேயோ 6லேயோ குரு சுக்கிரன் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கூட அந்த பாவத்துவத்தின் அடிப்படையில் கொஞ்சம் எத்தனை டிகிரி விலகி இருக்கோ அவ்வளோதுக்கு போகத்தான் செய்வாங்க. இந்த இடத்துல 12ஆம் பாவகம் இப்படி இருந்தாலே தூர பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய தூர பயணங்களில் ஒரு ஜாதகருக்கு நம்பிக்கைகள் இருக்கவே இருக்காது. சரி, இந்த இடத்துல எப்படி செய்வார், எப்படி செயல்படுவார்?
இந்த இடத்துல செவ்வாய் தசை வருதுன்னு வச்சுக்குவோம். செவ்வாய் தசை இளம் வயதில் வராத கொஞ்சம் இந்த வயசில் வரும். சந்திர தசையே அந்த இடத்துல கெட்டு போகும். சந்திரனுக்கு செவ்வாய் ஒரு பாதுகாப்பு தான். ஒரு குருவின் பார்வை ஒரு சுக்கரனுடைய இணைவு மாற்றும். சுக்கரனத்துக்கு இங்கே போட்ட ஒரு குருவின் பார்வை தான் இனிமே. இந்த இடத்துல பாருங்கள், சந்திரனே 12 மறைந்து செவ்வாய் சனியுடைய பார்வையில் இருக்கிறார். உடனே மாணவர்களுக்கு இந்த இடத்துல என்ன ஞாபகம் வந்துடணும்னா, ஒரு கிரகம் ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியுடைய தொடர்பை பெறக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். அப்போ இந்த இடத்துல சந்திரன் செவ்வாயோடு இருக்கக்கூடிய அந்த மங்கள யோக அமைப்புகள் சனியின் பார்வையினால் கண்டிப்பாக கெட்டுப்போகும். செவ்வாயின் நுணுக்கமான பலன். சந்திரமங்கல யோகம் இந்த இடத்துல செயல்படாது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட துவாதசி திதி தாண்டி சதுர்த்தசிக்கு பக்கத்தில் வந்திருக்கிறார்னே வச்சுக்குவோம். இந்த இடத்துல 12வது நாள், 13வது நாள், 14வது நாள் என்று சொல்லப்படக்கூடிய 12வது நாள் கூட சந்திரன் இருக்கலாம். 12வது நாளில் கூட கொஞ்சமாக அவருக்கு உயிர் இருக்கும், ஒரு 10%, ஒரு கொஞ்சமாக ஒளி இருக்கும். அந்த ஒளி இருக்கின்ற செவ்வாய் கூட இந்த இடத்துல சந்திர செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கல யோகம் என்கின்ற அமைப்பு சந்திரனுக்கு கண்டிப்பாக செயல்படாது. இந்த இடத்துல சந்திர திசை சுத்தமாக அடிபட்டு போகும். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார், 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். அங்கே லக்னத்தில் கூட சுக்கிரனை போட வேண்டாம், சூரியன் புதனை மட்டும் போடுங்க. அங்கே லக்னமும் அடிபட்டு போயிருக்கு. அப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசையும் வேலை செய்யாது, சந்திர தசையும் வேலை செய்யாது. ஏன்? ஒரே ஒரு பாபத்துவம், நீச்ச சனியின் பாபத்துவம் இன்னும் சுத்தமாக வேலை செய்யாது. சனி ஏற்கனவே கர்ணகடூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு நேரே இருக்கக்கூடிய, சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய, ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த சனி கர்ணகடூரமான அமைப்புகளில் பயங்கரமான இதை செய்வார். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன நடக்குது. எல்லா விதத்திலும் கெடுபலன்கள் கூடுதலாக இருக்கும் சந்திர திசையிலையும் செவ்வாய் திசையிலையும். அப்போ மங்கள யோகம் எங்கே செயல்படாது. ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய எந்த கிரகமும் செயல்படாது. இங்கே சந்திரனுக்கு மங்கள யோகம் கூடுதலாகவே உண்டு. சனி பார்க்கலைன்னா ஓரளவுக்காவது உண்டு. சந்திரன் கொஞ்சம் 10% உயிரோடு தான் இருக்கிறார். அமாவாசைக்கு போகலை அவர். சதுர்த்தசி திதியில் தான் அவர் கிட்டத்தட்ட சுத்தமாக மறைவார். ஒரு 10% இல்லாமல் போகிறது 14வது நாள் என்று சொல்லப்படக்கூடிய சதுர்த்தசி திதியில். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? கடுமையான அமைப்பில் அவர் சனி செவ்வாய், அதுவும் ராகுவோடு சேர்ந்த சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் மிக நெருக்கமாக சந்திர செவ்வாயை பார்க்கும் பொழுது சந்திர தசையும் செவ்வாய் தசையும் விரயங்கள், வேதனைகள், வம்புகள், வழக்குகள், ஜெயில் தண்டனை, வெளிநாடு வெளிமாநிலத்தில் தூர இடங்களில் போய் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு திரும்ப ஊருக்கே வர்றது, அரபு நாட்டில் போய் ஒட்டகம் வச்சுட்டு வர்றது, வெளிநாட்டுக்கு அனுப்புவார், வெளிநாட்டில் போய் லோல் பட வைப்பார், அரபு நாட்டில் போய் ஒட்டகத்தை 2 சப்பாத்தியை கட்டி கொடுத்துட்டு ஒட்டகத்துக்கு போயிட்டு வந்தோன்னு பேட்டி கொடுக்குறதெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் தான். வெளிநாட்டில் நீடித்து தங்க விடாமல் சில புக்திகள் அடிப்படையில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை, உயிரே போகக்கூடிய துன்பத்தை அனுபவித்து விட்டு வருகின்ற ஒரு அமைப்புகள் எல்லாம் கடகலக்கணத்திற்கு அவர் யோகாதிபதி தான். கடகலக்கணத்திற்கு மாறாத யோகாதிபதி 5-10 என்கின்ற அதி அற்புத 2 ஆதிபத்தியங்களுக்கு சொந்தமான இந்த செவ்வாய் எப்போது தூக்கி போட்டு மிதிப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளில் தூக்கி போட்டு மிதிப்பார். அது லக்னத்தின் லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்தது. இங்கே லக்னாதிபதியும் கெட்டுப்போச்சுன்னு சொல்லிட்டேன். 4ஆம் இடத்துலையும் இப்போ சனியுடைய பார்வை இருக்குது. அப்போ ஜாதகர் புதனும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால், புதனை இங்கே சுக்கிரனா போட்டிருக்கேன், புதனும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் ஜாதகர் படிப்பறிவு இல்லாதவராக 10வது தாண்டாதவராக இருப்பார். 4ஆம் பாவத்திற்கு சனியின் பார்வை இருக்குது. ஆக இந்த மாதிரியான ஒவ்வொரு ஆதிபத்தியமாக கணக்கெடுக்கும் பொழுது, ஒவ்வொரு காரகத்துவமாக கணக்கெடுக்கும் பொழுது பெரிய அளவில் செவ்வாயுடைய நிலைகளை அப்படியே டக்கு 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 டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இது கடுமையான பாவத்துவம். 12ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி மறையக்கூடாது. 10க்கு 3 இருக்கிறார், 5ற்கு 8 இருக்கிறார். 10ற்கு 3, 5ற்கு 8ன்றது என்னதான் இருந்தாலும் 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகம் என்னங்க? விடுபட்டு போதல், மறைந்து போதல், பிரதேச வாசம், ஓடி போகிறது. கடன் தொழிலில் ஓடி போகிறது அதில் தாங்க. கடன் தொழிலில் ஓடி போகிறது அதில் தான். சந்திரன் செவ்வாய் வேறு. செவ்வாய் திசை வந்தவொன்னே அம்மாவை கிடக்கும், மனசை கிடக்கும். ஏன்னா சந்திரனோடு சேர்ந்துருக்கிறாரு. அந்த ஆதிபத்திய அந்தந்த காரகத்துவ அமைப்புகளை அப்படியே மனசில் தேக்கிக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு செவ்வாய் திசை வந்தவொடனே என்னங்க இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னா ஜாதகர் அப்படியே ஆமாம் 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 ஆமான்வார். லக்னத்தை மட்டும் உறுதி பண்ணிக்கங்க. எவருடைய நேரமும் குறிப்பாக மிட் நைட் அட் நைட் எதில் அந்த இது தப்பும்?
அந்த லக்னத்தில் சரி பண்ணுறதுல தான் தப்போம். இன்றைக்கு 2000ற்கு பிறகு பிறந்தவருடைய லக்னங்கள் ஓரளவுக்கு நேரங்கள் கரெக்டாக விழிப்புணர்வு வந்ததுனால 90 கிட்ஸு 80 கிட்ஸு 70 60 எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாருடைய நேரமும், குறிப்பாக மிட் நைட்டில் பிறந்தவங்க எல்லாருடைய நேரமும் தப்பு. எல்லாம் ஒரு 10-20 நிமிஷம் முன்ன பின்ன வரும். சில பேருக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பின்ன வரும். அதாவது 3ஆவதாக பிறந்த பொம்பளை பிள்ளைக்கும் 4ஆவது பிறந்த பொம்பளை பிள்ளைக்கும் நேரத்தை மாற்றி கொடுத்துருவாங்க. ராத்திரி 11 மணிக்கு 2 பிள்ளை பிறந்தது, ஒரு பிள்ளை 3 மணிக்கு பிறந்தது, ஒரு பிள்ளை 12 மணிக்கு பிறந்தது. 12 மணிக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு 3 மணி டைம் கொடுத்து, 3 மணிக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு 12 மணிக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. விடிஞ்ச உடனே தான் சொந்தக்காரங்க வந்து பார்த்துருப்பாங்க. நைட்டில் பிறந்தது அந்தம்மா மயக்கத்தில் கிடந்திருக்கும். அந்தம்மா தாய் மயக்கத்தில் இருந்திருக்கும். இப்போ 12 மணிக்கு மேலே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். இப்படித்தான் நேர மாறுதல்கள் ஏற்படுறது. ஜோதிடம் பொய்யாகி போகக்கூடிய அமைப்புகள் இப்படித்தான். அதனால் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளில் மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டாக என்னுடைய மாணவர்கள் என்னை போலவே இருக்கணும். நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, ஒத்துக்கவே மாட்டேன். நான் கடைசியில் நான் சொன்னதான் சரின்னு வரும். ஒரு வாரம் 10 நாள் கழித்து மறுபடியும் பேசுவாங்க, குறிச்சி நீங்கள் சொன்னதான் கரெக்டு, அம்மா இப்படி சொன்னாங்க, அப்பா இப்படி சொன்னாங்கன்ட்டு. டோன்ட் காம்ப்ரமைஸ். பலன்களில் உங்களுக்கு தீர்க்கமாக, ஆனால் அதுக்கு அனுபவம் வரணும். சும்மா கண்ணமூடித்தனமாக சொல்லிடக்கூடாது. 50 வருட அனுபவத்திற்கு சொந்தக்காரன். 10 வயதிலிருந்து, விவரம் தெரிஞ்ச வயதிலிருந்து இரும்பு ஸ்டூலில் எங்கள் அப்பா தூக்கி ஏற்றி வச்சதுலேருந்து ஜோசியப்புக்கு தான் படிக்க கொடுத்தாரு. முத லைப்ரரியில் போய் படித்தது ஜோசியப்புக்கு தான். அப்போ அந்த 50 வருட அனுபவத்தின் காரணமாக சில விஷயங்களை பரம்பொருள் இந்த சிற்ற அறிவிற்கு தெரிய வைத்ததன் காரணமாக வரக்கூடிய ஒரு தைரியம். எனக்கு 50 வருஷம், உங்களுக்கு ஒரு 10 வருஷம் அதிகம். 10 வருஷம் உங்களுக்கு அதிகம். ஆக ஒரு 10 வருட அனுபவம் வந்துடுற போது உங்களுக்கு டக்குன்னு இப்படித்தானே அப்படித்தானே அப்படின்னு அந்த ஆதிபத்திய காரகத்துவங்களை கோர்த்து பலன் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்துடும். ஆக செவ்வாயின் நுணுக்கமான பலன்கள். இங்கே மறைவிடத்தில் இருக்கிறார். மறைவிடத்தில் இருக்கக்கூடியவருக்கு எந்த விதத்திலும் சந்திரமங்கல யோகம் இருந்தாலும் செயல்படாத இடம் இது. சந்திரனுக்கே அங்கே வலுவில்லை. சந்திரன் 12இல் மறைந்திருக்கிறார். சந்திரன் அமாவாசை நெருங்கி கொண்டிருக்கிறார். சந்திரனே லக்னாதிபதியாக இருக்கிறார். லக்னாதிபதியை சனி பார்த்து இவர் குழப்பவாதி, கடுமையான குழப்பவாதி, முடிவெடுக்க இயலாதவர். சந்திரதசை முழுக்க இவர் நன்றாக இல்லை. செவ்வாய் தசையிலையும் சுத்தமாக நல்லா இல்லை. சனி தசை ராகு தசை மட்டும் என்னத்தை செஞ்சிட போது, செவ்வாயுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு. ராகுவிற்கு குரு தொடர்புகள், சந்திர செவ்வாய் ராகு எல்லாம் அவுட்டு. ஜாதகரே அவுட்டியா, முடிஞ்சு போச்சு கதை. 10,000 ரூபா 5,000 சம்பளத்தில் எங்கேயோ கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. லக்னத்தில் ஒரு சுக்கிரன் இருக்கிறதுனால செவ்வாயுடைய பலன்களை எப்படி எடுப்பீங்க? சரி, செவ்வாய் தசையில் என்னையா நடக்கும்? செவ்வாய் தசையில் என்ன நடக்கும்? உங்கள் கமெண்ட்டே பார்க்க வேண்டாம். மனசில் இருக்கிற சில விஷயங்களை நானே சொல்கிறேன். செவ்வாய் தசையில் என்ன நடக்கும்? நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ஜாதகர் செவ்வாயுடைய அமைப்புள்ள செவ்வாய் விரயத்தில் இருக்கிறார், சகோதரன் விரயத்தில் இருக்கிறார், சகோதரனால் விரயத்தில் இருக்கிறார், கட்டிடத்தால் விரயத்தில் இருக்கிறார், காவல்துறை அமைப்புள்ள சிகப்பு நிற கோர்ட்டுகளுக்கு, சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் அலைந்து கொண்டிருக்கிறார், சொத்து பிரச்சனைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார். பங்காளி சகோதரர்கள் மட்டுமா? சித்தப்பா பெரியப்பா மக்களை கொண்டு எந்த கிரகம் காட்டுது? அதுவும் செவ்வாய் தானே காட்டுது. தம்பின்னு கூப்பிடுறீங்களே, சித்தப்பாவுக்கு பிறந்தவனே, சித்தப்பாவுக்கு பிறந்தவனை வந்து தம்பின்னு தான் கூப்பிட்றோம், அண்ணன் தான் கூப்பிட்றோம். பெரியப்பாவுக்கு பிறந்தவன் பெரியம்மாவுக்கு பிறந்தவனை அண்ணன் தம்பின்னு தான் கூப்பிட்றோம். சகலன்ற பெண் கொடுத்து பொண்ணு வாங்கிறத செவ்வாயில் சேர்க்க வேண்டாம். சகல உயிர் உறவுகள், அதாவது சித்தப்பா பெரியப்பா மக்கள், பெரியம்மா மக்கள், பெரியப்பாவிற்கு பிறந்தவர்கள், அம்மாவுடன் பிறந்த அக்காவாகிய பெரியம்மாவிற்கு பிறந்தவர், அம்மாவுடைய பிறந்த தங்கச்சியாகிய சித்திக்கு பிறந்தவர். சகலையும் அண்ணன் தம்பி தானே, எடுத்துடாதீங்க. சகல அக்காவையும் தங்கச்சியும் ஒன்றா கட்டினவன், அதாவது அண்ணன் தம்பி இல்லை, அக்காவையும் தங்கச்சியும் கட்டினவன் அண்ணன் தம்பின்னு பேசிக்கிறாங்களே, சகலன்னு சொல்கிறாங்களே, அது சகோதர அந்த செவ்வாய் உறவுகளுக்குள்ளே வராது. இரத்த சம்பந்தம் உள்ள உறவுகள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தி பெரியம்மா, சித்தப்பா பெரியப்பா போன்றவர்களோடு பிறந்து நம்மளை அண்ணன் தம்பி என்று உறவுமுறை கொண்டாடக்கூடியவர்களோடு இந்த இடத்துல 6ஆம் பாவகத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால், 6ஆம் பாவகத்தை லக்னாதிபதி பார்க்கின்ற காரணத்தினால் நீங்களே கோர்ட்டுக்கு போவீங்க, அல்லது அவங்க உங்களை கோர்ட்டுக்கு இழுப்பாங்க. செவ்வாய் தசை முழுக்க, சந்திர தசையிலிருந்தே அது ஆரம்பிச்சிடும். செவ்வாய் தசை முழுக்க நீங்கள் அந்த சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைந்தே ஆக வேண்டும் என்பதுதான் இங்கே விதி. என்னையா இதுக்கு நிரூபணம்? ஏற்கனவே இதே மாதிரி சந்திர செவ்வாய் இருந்த கடகலக்னக்காரர் ஒருத்தரை கேட்டு பாருங்க. நான் மட்டும் எப்படி சொல்கிறேன்? ஏற்கனவே இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து அதை ஆராய்ந்து அந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். சனியின் பார்வை இல்லை. அப்பா ரொம்ப ஓவராக போக வேண்டாதீங்கப்பா.
இந்தாங்கப்பா, சனியின் பார்வை இல்லைப்பா. அலைச்சல்கள், பலன்கள், நெகட்டிவ் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் செயல்படும், குறைவான சந்திரமங்கல யோகம் செயல்படும். செவ்வாய் தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிதடி கேஸ் நடக்குது, ஒருத்தன் வெட்ட வர்றான், உங்களை ஒருத்தன் வெட்ட வர்றான். சித்தப்பா பெரியப்பா மக்களோ, ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பெரிய மனுஷனோ, போலீஸ்காரரோ, காவல்துறையோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு ரவுடி பையன் உங்களை திறத்துறான். ரவுடி பையன் திறத்தும் போது தூரத்தில் டீ கடையில் போலீஸ்காரர் வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சந்திரன் ரவுடியால் துரத்தப்படுகிறார், லக்னாதிபதி ரவுடியால் துரத்தப்படுகிறார். ஆம், பயந்த நிலையில் இருக்கிறார். என்ன பயந்த நிலையில் இருக்கிறார்? 12ஆம் இடத்தில் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். 12ஆம் இடத்தில் அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் பயந்த மனநிலைமையில் இருக்கத்தான் செய்வார். நீங்கள் குழப்பவாதியாக இருப்பீர்கள், அல்லது இந்த சனியை 7ல் கூட போட்டுறேன். பலன்களை எப்படி எடுப்பது? செவ்வாயின் நுணுக்கமான பலன்களையும் செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்களுடைய நுணுக்கமான பலன்களையும் எப்படி எடுப்பது? இந்த இடத்துல லக்னமும் கெட்டு போச்சு. லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் கூட இந்த இடத்துல சனி லக்னத்தை பார்க்கிறார். லக்னாதிபதி 12இல் மறைந்திருக்கிறார். சந்திரன் அமாவாசை சந்திரனாகி 12இல் மறைந்திருக்கிறார். இங்கே ஒரு ரவுடி பைய உங்களை வெட்ட வர்றான், அருவாள் எடுத்துட்டு வெட்ட வர்றான். பைக்கை போட்டுட்டு ஓடுறீங்க. தூரத்தில் போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டீ கடையில் போலீஸ்கார் வந்து நின்று போலீஸ்காரர் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே என்ன பண்ணுவீங்க? போலீஸ்காரருக்கு பின்னாடி போய் ஒளிவீங்க. சந்திரமங்கல யோகம் இந்த இடத்துல எப்படி செயல்படும்? இந்த இடத்துல செயல்படும். ஏன்னா சனியின் பார்வை இல்லை. குறைந்த அளவு 10%, 20%. போலீஸ்காரன்னா அவர் வந்து டிஎஸ்பியா துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறவராக இருக்க மாட்டார், லத்தி வச்சிருக்கிற போலீஸ்கார். ஏன்னா உங்களுடைய பலம், உங்களுடைய அமைப்பு, ஒளி அமைப்பு குறைந்திருக்கிறது. இந்த இடத்துல அந்த போலீஸ்காரர் உங்களை காப்பாற்றுவார். என்னதான் ஒரு ரவுடி போய் இருந்தாலும் போலீஸ்காரரை பார்த்தோன்னா அவனுக்கும் கொஞ்சம் மனசு நெருக்குன்னு இருக்கும். ஐயோ, இவன் முன்னாடியே வெட்டுறது, மாட்டிக்குவோமே, நம்ம தான் தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு போலீஸ்காரர் பின்னாடி போய் நீங்கள் ஒளிஞ்சவொடனே இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன்டா உடனே அப்படின்ட்டு தள்ளிட்டு அந்த ரவுடி போறார். ஆக சந்திரன் பிழைத்துக் கொள்ளுகிறார். சந்திரமங்கல யோகம் இந்த மாதிரி செயல்படும். சந்திரன் இந்த இடத்துல சனியின் பார்வை இல்லாத போது, இந்த இடத்துல குறைந்த அளவு சந்திரமங்கல யோகத்தில் செவ்வாய் தசையும் நல்லா இருக்கும், சந்திர தசை நல்லா இல்லை, தள்ளிக்கிட்டு போகும். செவ்வாயின் நுணுக்கமான பலன்களை எங்கே அறிவது? சனியுடைய தொடர்புகள் இல்லை, ராகுவோட தொடர்புகள் இல்லை. 12ஆம் நாளை தாண்டிய துவாதசி திதியை தாண்டி, திரையோதசி திதியை தாண்டி சதுர்த்தசியை நெருங்கி கொண்டு, சதுர்த்தசியில் தான் டெட்டாவார் அவர். துவாதசியில் 10% அவர்கிட்ட இருக்கும். துவாதசின்றது 12ஆவது நாள், ஏகாதசின்றது 11ஆவது நாள். இந்த இடத்துல துவாதசிக்கு வந்துடுவார் அவர். அப்போ துவாதசி திதிக்கு வந்து 10% ஒளியோடு இருக்கக்கூடிய இந்த சந்திரனுக்கு செவ்வாயின் பாதுகாப்பு சந்திர தசையில் கிடைக்குது. இந்த இடத்துல பாபத்துவம் இல்லை. அன்பு மாணவர்களே, எப்படி ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கணும். டக்குன்னு சனியை மாற்றிட்டேன், சனியை தூக்கி லக்னத்தில் போட்டேன். ஆனால் இப்போ சந்திரதசை செவ்வாதசையுடைய பலன்கள் சுத்தமாக மாறிவிட்டன. குறிப்பாக செவ்வாதசையுடைய பலன்கள் மாறிவிட்டன. அதே பலன்கள் தான், அப்படித்தான் நடக்கும், ஆனால் கடுமையாக நடக்காது. இந்த இடத்துல மங்கள யோகம் வேலை செய்யும். 12ஆம் இடத்தின் அமைப்பிற்கேற்ப வேலை செய்யும். தூர இடங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு போவார். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தூர இடத்துல பக்கத்துலேயே ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் இப்படி கொண்டு போவார். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இருக்காது. இங்கேயும் 12ஆம் இடத்துல அவருடைய அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்றாற் போல் தம்பி தங்கைகளால் விரயங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும். ஆனால் தாங்கக்கூடிய நிலையாக இருக்கும். தம்பி 1 லட்ச ரூபா செலவு வச்சிட்டாரு, என்ன பண்ணுறது? தம்பிக்காக நான் கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன். தம்பி வாங்கினதுக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன். சனி பார்த்தால் தம்பியால் விரயம், தம்பியே விரயம், ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். சனி பார்க்கல, செவ்வாயின் நுணுக்கம். சனி பார்க்கல, தம்பினால செலவாகி போச்சு, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி செலவாகி போச்சு, தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து என்ன வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. என்னத்தை ஊரில் உலகத்தில் யாருமே கல்யாணம் பண்ணி வைக்கலையா? நீ தான் அண்ணங்கார மாதிரி புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சியா? அண்ணனா ஏன் பிறந்த? நீ தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். பின்ன எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. நீ கல்யாணம் பண்ணி வைக்காமே இருந்திருக்கலாம். போயா, உன் வீட்டுக்கு நான் இனிமேல் வரமாட்டேன். அண்ணி வந்ததுக்கப்புறம் நீ மாறி தொலைச்சிட்ட போ. எத்தனை வீட்டில் கேட்குறோம் அதை. இதெல்லாம் செவ்வாதசையில் நடக்கும். என்னடா நானே கல்யாணம் பண்ணி வச்சேனம்மா, நான் தானம்மா 10 லட்சம் இன்றைக்கி ஒன்றால் தானம்மா கடனாக இருக்கிறேன், இருந்துட்டு போ. என்னையா ஊரில் உலகத்தில் அன்னங்காரம் பண்ணாதையா பண்ண?
இந்த அவன் 1 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறான், நீ 10 லட்சத்தை இப்படி தூக்கி போட்டு கல்யாணம் பண்ணி இந்த மனுஷன் கண்ட தலையை கட்டி கொடுத்துட்டு நான் வந்து நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி நீ சொல்கிறதுக்கு நீ பண்ணாமே இருந்திருக்கலாமே. தங்கச்சி பேசுகிறத காதால் கேட்கணும், கேட்பீங்க இந்த மாதிரி செவ்வாய் தசையில். ஆனால் அந்த செவ்வாய் தசை தாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். சனி பார்த்தா ஊரை விட்டு ஓட்டிட்டீங்கன்னு அர்த்தம், பயங்கரமான பிரச்சனைகளில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் என்ன செய்யும்? ஓரளவிற்கு தாக்கு பிடித்து நீங்கள் ஊரோடு இருந்து ஓரளவிற்கு சமாளித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் சொந்த ஊரில் இல்லாமல் கொஞ்சம் தூரம் நகர்த்தி இருக்குன்னு அர்த்தம். 12ஆம் பாவகம் மாறுதல், விரயம், ஓடிப்போதல், சிறைவாசம், கட்டுக்குள் இருக்கிறீர்கள், மருத்துவமனையில் இருக்கிறது, சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள்ள நுழையிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் செவ்வாய் தசை உங்களுக்கு செய்யும். அப்போ லேசாக புரியுதா? ஒரு சனியை எடுத்த உடனே, ஒரு சனி பார்வையை விளக்கின உடனே ஒரு கிரகம் எப்படி செயல்படுகிறது என்பது லேசாக விளங்குகிறதா? எப்படி ஒட்டுமொத்தமாக சனி தசையில் சனியின் நுணுக்க வகுப்புகளில் போன வாரம் சொல்லாத எல்லா யோகத்தையும் அப்படியே விட்டுட்டு இந்த வாரம் மட்டும் யோகத்தை எடுத்துக்கிட்டு எப்படி வர்றேன்னு தெரியுதா? ஏனென்றால் மங்கள யோகங்கள் உன்னதமானவை, செவ்வாயின் குணத்தையே மாற்றக்கூடியவை. செவ்வாயின் குணம் மாறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அங்கேதான் சுபத்துவம் பாபத்துவம் செயல்படுகிறது. என்ன சுபத்துவம் பாபத்துவம் செயல்படுகிறது? நீங்கள் தாக்கு பிடிக்கிறீர்கள் என்பது சுபத்துவம், நீங்கள் தாக்கு பிடிக்கவில்லை ஓடிப்போய் விட்டீர்கள் என்பது பாபத்துவம்.